5/12/2025 விநாயக சஷ்டி விரதம். இந்த நாளில் ஒரு அருகம்புல்லும் ரூபாய் நாணயமும் போதும். நீங்கள் நினச்சது எந்த வேண்டுதலாக இருந்தாலும், உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டுமா, அல்லது வீடு வாங்கணுமா, அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா, இல்லை எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் 200% நடந்தே தீரும். அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பிள்ளையாருக்காக நம்ம சங்கடகர சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தின்னு விரதம் இருப்போம். இது என்னங்க விநாயகர் சஷ்டி விரதம்னு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது பிள்ளையார் பெருங்கதை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனால் விநாயக பெருமானுக்குரிய விரதங்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம். இந்த கார்த்திகை மாதம் தேய்பிறை பிரதமையில் தொடங்கி மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி வரையும் இருக்கக்கூடிய நாளை தான் 21 நாளை தான் இந்த பிள்ளையார் பெருங்கதை விரதம் அப்படின்னு அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு விரதம். இந்த விரதமானது பிள்ளையார் நோன்பு, பிள்ளையார் கதை விரதம் அப்படின்னு பல பெயர்களில் சொல்லுவாங்க. விநாயக பெருமானுக்கு நீங்கள் விதவிதமாக மலர்கள் சாத்தி அப்புறம் நெய்வேத்தியம் வச்சு அவருக்கு படைக்கணுன்னெல்லாம் இல்லை. உங்களால் முடியல அப்படின்னா அருகம்புல் இருந்தாவே போதும். அந்த அருகம்புல் வைத்து நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னாவே அவர் நீங்கள் கேட்டதை கொடுப்பாரு. இந்த அருகம்புல்லுக்கு ஏன் அவ்வளவு சக்தின்னு உங்களுக்கு தெரியுமா? யாஷினி தேவி அப்படிங்கிற தேவ மங்கை விநாயகரை திருமணம் செய்யணும் அப்படின்னு கடுமையாக தவம் இருக்கிறா. ஆனால் விநாயக பெருமான் அவளோட கடுமையான தவம் கண்டும் திருமணம் செய்து கொள்ள மறுத்துறாரு. அதனால் ரொம்ப யாஷினி தேவி மனம் உடைந்து போகிறா. அதனால் விநாயக பெருமான் அவளோட கடும் தவத்தை மெச்சி அவளை தனக்கு விருப்பமான ஒரு பொருளாக அருகம்புல்லாக மாற்றி தன்னுடனேயே இரு அப்படின்னு வரமளிப்பதாக புராண கதைகள் சொல்லுது. அதனால் அருகம்புல் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்குரிய ஒரு பொருளாக மாறியது. இந்த அருகம்புல் பாருங்களேன், எவ்வளவு காலம் மழை இல்லைனாலும் காஞ்சே போகாது. கொஞ்சம் மழை பெஞ்சா போதும், உடனே நீர் பட்டதும் அப்படியே துளிர்த்து விடும். அதுபோல் நம்ம எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோட கடவுளை கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் விலகும். நல்ல சக்தியை தேக்கி வைத்து தீய சக்தியை விளக்கக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்லுக்கு உடையது. இந்த 21 நாட்களும் விநாயகருக்காக விநாயகர் பெருங்கதை விரதம்னு இருப்பாங்க. 21 நாட்களும் உங்களால் விரதம் இருக்க முடியலையா அப்படின்னாலும் இது தொடங்கக்கூடிய நாளில் கடைசி நாளில் விரதம் இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு விநாயக பெருமானோட அருள் கிடைக்கும். தொடங்கக்கூடிய இந்த முதல் நாள் தேய்பிறை பிரதமை அன்று நீங்கள் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே விநாயக பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். இறுதி நாள் அந்த விநாயகர் பெருங்கதை விரதத்தோட இறுதி நாளாக சொல்லக்கூடிய நாளில் நீங்கள் முழு உபவாசம் இருக்கலாம், இல்லை ஒரு பொழுது உபவாசம் இருந்து விரதத்தை முடித்து கொள்ளுவது நலம். சரி, இப்போ நம்ம இந்த அருகம்புல்லை வச்சு எப்படி நம்ம பரிகாரம் செய்வது இந்த விநாயகர் சஷ்டி விரத நாளில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விநாயகர் சஷ்டி விரத நாளில் இந்த அருகம்புல்லை வைத்து நம்ம வழிபடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் சாபம், பித்ரு தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பெற்று நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெறலாம். இந்த நாளில் பிள்ளையார் கதை, விநாயக புராணம், விநாயகர் கவசம் இதெல்லாம் நீங்கள் பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா விநாயக பெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பாரு. நம்ம ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகளை முதல்ல நம்ம போக்கணும். அந்த தடைகளை போக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தில் நம்ம வெற்றி அடைவோம். இந்த தடைகளை போக்குவதற்கு இந்த விநாயக பெருமான் உதவுவார். அதனால தான் விநாயகரை விக்னேஷ் அப்படின்னு சொல்லுவோம். விக்னம் அப்படின்னா கஷ்டம், தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போக்குவதனால தான் விநாயக பெருமான விக்னேஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிலரோட அனுமதியோ உதவியோ ஏதாவது ஒன்று தேவைப்படும். ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அந்த தொழில் ரீதியாக நம்ம பலரையும் சந்திப்போம். அப்போ அவங்களோட ஹெல்ப் நமக்கு வேணும். அப்படி யாராவது ஒருவரால் நம்முடைய காரியம் நடைபெறணும்
அவங்களால தான் நமக்கு இந்த காரியம் நடக்கும். அப்பதான் நம்ம தொழில்ல வெற்றி பெறுவோம். அப்பதான் இந்த தொழில் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க, இந்த பரிகாரத்த தவற விட்டுடாதீங்க. அதேபோல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க, யாரா இருந்தாலும் இந்த பரிகாரத்த நீங்க செய்யலாம். இப்ப இத எப்படி செய்வது அப்படின்னு பார்க்கலாம். அன்றைய தினம் வந்து அதிகாலையிலேயே எழுந்து, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து, காலையில தலையோட குளித்துவிட்டு, விநாயக பெருமானுக்காக இந்த பூஜை, இந்த பரிகாரத்த செய்யுங்க. தலை குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க, நீங்க மேலுக்கு, உடலுக்கு குளித்துவிட்டு செய்யலாம். அதாவது உடல் உபாதை இருக்கிறவங்க, ஏஜ் ஆனவங்க மட்டும்தான் உடலோட குளித்துவிட்டு செய்யணும். மற்றவர்கள் தலை குளித்துவிட்டு இந்த பரிகாரத்த செய்யுங்க. தீட்டு காலங்கள்ல இந்த பரிகாரத்த செய்யலாமான்னா, செய்யவே கூடாது. மாதவிடாய் தீட்டு, எந்த தீட்டா இருந்தாலும் பிறப்பு, இறப்பு தீட்டு இது மாதிரி இருந்தா செய்யக்கூடாது. கணவன் மனைவி தீட்டு என்றால் குளித்துவிட்டு, தலையுடன் குளித்துவிட்டு இந்த பரிகாரத்த செய்யலாம். இதற்கு ஒண்ணுமே செலவில்ல. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள தான் நம்ம இந்த பதிவுகள்லலாம் பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி எளிமையான பரிகாரம் தான் இது. இதற்கு அருகம்புல்லும் ஒரே ஒரு ரூ. 1 நாணயமும் இருந்தா போதும். விநாயக பெருமானுக்காக நெய்வேத்தியமாக உங்களால என்ன வைக்க முடிஞ்சதோ, எது வேணாலும் வைக்கலாங்க. கற்கண்டு வைக்கலாம், நட்ஸ் வைக்கலாம், வாழைப்பழம் வைக்கலாம், பேரிச்சம்பழம் வைக்கலாம். எது வேணாலும் வச்சு நீங்க விநாயக பெருமானுக்காக அன்றைய தினம் வந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. நெய் தீபம் என்னால ஏத்த முடியல அப்படிங்கிறவங்க, எண்ணெய் ஊத்தி தீபம் ஏற்றி வச்சா போதும். ஒரு அகல் விளக்குலையோ, இல்ல குத்து விளக்கோ, காமாட்சி விளக்கோ இதுக்கு எந்த இதுவும் இல்ல. எந்த விளக்கு வேண்டுமானாலும் நீங்க ஏத்தி வச்சுக்கலாம். பிறகு அருகம்புல் சிறிது கொண்டுட்டு வந்து வச்சிருங்க. இந்த அருகம்புல்ல ஒவ்வொன்னா நம்ம ஒண்ணு விநாயக பெருமானோட நாமத்த சொல்லி விநாயகருக்கு அர்ச்சனை செய்யணும். எனக்கு விநாயக பெருமானோட நாமம்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. ஓம் கம் கணபதியே இத மட்டும் சொல்லுங்க. இத சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு அருகம்புல்லாக விநாயக பெருமானுக்கு ஒரு 9 முறை, 11 முறை இப்படி போடுங்க. நீங்க யார பார்க்க போறீங்களோ, யாரால உங்களுக்கு காரியம் நடக்கணும் அப்படின்னு இருக்கோ, அவங்களோட பேர சொல்லி, அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தொழில்ல ஒரு ரூ. 2,00,000 தேவைப்படுது. இப்போ உங்களுடைய நண்பர்ட்ட இருந்து ஒரு ரூ. 2,00,000 பணம் உங்களுக்கு கிடைக்கும், அவர் குடுப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதன் மூலமா உங்க தொழில நீங்க ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா, அவங்களோட பேர சொல்லி, அவங்க மூலமாக எனக்கு ரூ. 2,00,000 பணம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, விநாயக பெருமான வந்து ஒரு நண்பர்ட்ட சொல்லுவது போல நீங்க வந்து அவர்ட்ட இருந்து எனக்கு இந்த பணம் வர வேண்டும். பிள்ளையாரப்பா நீ தான் எனக்கு செஞ்சு குடுக்கணும். இது உன்னால தான் நடக்கும். நான் நினைச்சு போகக்கூடிய காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார விநாயக பெருமான்ட்ட சொல்லுங்க. அதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும், அவருக்கு அர்ச்சனை செஞ்சிருப்பீங்கல்ல 9 முறையோ, 11 முறையோ அந்த அருகம்புல்ல வந்து அவருக்கு வைத்து நீங்க பிள்ளையாரோட நாமத்த சொல்லி வச்சீங்க இல்லையா? அந்த அருகம்புல்ல எடுத்துக்கிட்டு, அதுல ரூ. 1 நாணயத்த சேர்த்து வச்சுக்குங்க. நீங்க யார பார்க்க போறீங்களோ, அவங்கள பார்த்ததும் அவங்க கிட்ட இந்த ஒரு அருகம்புல்லையும் ரூ. 1 நாணயத்தையும் விநாயக பெருமானோட பிரசாதம் அப்படின்னு சொல்லி குடுங்க. இப்படி நீங்க கொடுத்துட்டு, நீங்க அந்த விஷயத்த பத்தி பேசுனீங்கன்னா, அந்த விஷயம் வெற்றிகரமாக நடைபெறும். யாரும் பிரசாதம் அப்படின்னு சொல்லி குடுத்தா, வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா வாங்கிக்குவாங்க. சரி இத வாங்குறதுனால அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் எந்த கஷ்டமும் வராது. விநாயக பெருமானோட அருள் அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்க மூலமா உங்களுக்கும் கிடைக்கும். அதே போல தான் நீங்க எந்த இதா இருந்தாலும் லோன் வாங்க போறீங்க அப்படின்னாலும், இந்த ரூ. 1 நாணயத்த கொண்டுட்டு போய் கோவில் உண்டியல்ல போட்டுட்டு, அந்த அருகம்புல்ல உங்களுடைய பர்ஸ்லயே வச்சுக்கிட்டு நீங்க லோனுக்காக போனீங்க அப்படின்னாலும், அந்த லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இத நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட விநாயக பெருமான நெனச்சுக்கிட்டு நீங்க செய்யுங்க.